நாங்குநேரி இரட்டைக்கொலை சம்பவத்தில் நீதி கேட்டு கிராம மக்கள் 7வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். போராட்டத்தை கைவிட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடன் கடும் வாக்குவாதம். நாங்குநேரி இரட்டைக் கொலையில் நீதி கேட்டு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தை கைவிட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வனராஜசங்கர். வணக்கம் வனராஜசங்கர், என்ன நடந்தது, விவரங்கள்? அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி நாங்குநேரி அருகே சமுதாய ரீதியாக நடந்த இரட்டை கொலையில் 7வது நாளாக நாங்குநேரி பெரும்பத்து பகுதியில் உடலினை வாங்க மறுத்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த இடமே மிகப்பெரிய போராட்ட களமாக மாறி வருகிறது என்பதை பதிவு செய்தே ஆக வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் சமுதாய ரீதியாக நடந்த கொடூரமான இரட்டை கொலையை கண்டித்து பொதுமக்கள் 7வது நாளாக இன்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த திங்கட்கிழமை பெரும்பத்து கிராமத்திற்குள் புகுந்த ஒரு கும்பல் அங்கு டீ கடையில் தேநீர் கடையில் டீ அருந்தி கொண்டிருந்த பல்வேறு தரப்பினரை குறிவைத்து சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். நடந்த இந்த இரட்டை கொலையில் சம்பந்தமான இரட்டை கொலையில் சம்பந்தமே இல்லாத ஒடிசாவை சேர்ந்த வட இந்திய தொழிலாளி ஸ்ரீநாத் கட்டா மற்றும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஜான் மார்க் ஆகிய 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் மேலும் பலத்த காயமடைந்த நெல்சன் என்பவருக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டர்கள் வெண்டிலேட்டர் உதவியுடன் தற்போது தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக மஞ்சள் குளத்தை சேர்ந்த மகாராஜன் உட்பட 9 பேரை போலீசார் இதுவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனை கண்டித்து இந்த இரட்டை கொலையை கண்டித்து நடக்கும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பே பல்வேறு அமைப்புகள் சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பி ஆட்களை திரட்டி இன்று போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இதனை முன்கூட்டியே அறிந்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் மிக தீவிரமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை எடுத்திருந்தனர். இதன் ஒரு பகுதியாக நாங்குநேரி டோல்கேட்டில் பார்த்தீர்கள் என்றால் போலீஸ் டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையிலான போலீசார் போராட்டத்திற்கு சென்றவர்களை தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்களை போராட்டத்திற்கு செல்ல அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெரும்பத்து கிராமத்தில் பல்வேறு பெண்கள் திரண்டு சுமார் 200 பேருக்கு மேல் பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் போராட்டத்தை கைவிடுமாறு பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பொதுமக்கள் இதற்கு உடன்பட மறுத்துவிட்டனர். திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் மற்றும் நாங்குநேரி டிஎஸ்பி தர்ஷிகா நடராஜன் ஆகிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்து போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இவர்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கையில் சிலவற்றை மற்றும் நாம் பார்ப்போம். குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் விசாரணை முடியும் வரை அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. பாதிப்பட்ட நபர்களுக்கும் சாட்சிகளுக்கும் தண்டனை கிடைக்கும் வரை போலீசார் தங்கள் ஊருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். முக்கியமாக அவர்கள் ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒயின் ஷாப்பை நிரந்தரமாக மூட வேண்டும் என கூறி 7 கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சமூக வலைதளங்களில் ஜாதிய மோதலை தூண்டும் வகையில் பதிவிட்டதாக 11 வழக்குகள் பதிவு செய்து 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை இதுவரை கைது செய்துள்ளனர். அபிரகாம், இதற்கிடையில் இன்றைய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிகிச்சை பெற்று வரும் நெல்சன் என்பவரின் தாயார் ராஜம்மாள் உடல்நல குறைவால் வயது மூப்பினால் மரணம் அடைந்ததாக தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் போலீசார் பாதுகாப்பு மாவட்டம் முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொலையானவரின் உடலை வாங்க மறுக்கும் போராட்டத்தால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த விஷயத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் தகவல்களையும் தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக திரட்டிக் கொண்டிருக்கிறோம். அபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜசங்கர்.